புதியுக நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என்னை வாழ்ந்து தில்லை வாழ் நடராஜனே. அண்ணாமலையாரின் அருளாசியுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. 16 செல்வங்களையும் பதறாமல் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும், உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடம் என பல துறைகளிலும் சிறப்பம்சங்களை பெற்றிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 0444596955 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா மேடம். அதாவது திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவர் வள்ளுவர் வாக்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். அதாவது எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலை அளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம ஈஸியாக தீர்த்துடலாம், அது எல்லாருமே செய்யலாம். குறிப்பாக நீங்கள் சொல்றது செலவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதாவது எங்களுடைய அதெல்லாம் சொல்றதை பார்த்தா எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்திட்டு வரீங்கன்னா மிக இல்லை மேடம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஏமாற்றங்களை நல்ல ஏற்றங்களாக இந்த இருப்பியல் வாஸ்து மாற்றி தர கை கொடுக்குமா? நிச்சயமா கை கொடுக்குங்கம்மா. அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் நீங்க சொல்வது போல அதாவது நான் டைரக்ட் விசிட் போகும்போது ஒவ்வொரு நம்மளோட கிளைண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களையும் விஸ்வரூப வெற்றியாளர்களாக்க முடியுமாங்கம்மா, இந்த இருப்பியல் வாஸ்து எங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது போலதான் கேள்வி கேட்குறாங்க. இந்த 16 திசைகளும் 16 செல்வங்களை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தோட அதாவது வடக்கு நார்த் எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்தோட 16 பிரிவுகள், 16 திசைகள், 16 கோணங்கள் அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, எதனால எந்த கோணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறனால அவங்க சில பிரச்சனைகள்ல இருக்காங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கத்துடன் அந்த இடத்துல தீர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா நீங்க சொன்னது போல செலவு இல்லாம, இடிக்காம, உடைக்காம எளிமையான கரெக்ஷன்ஸு செய்து கொடுக்குறேன் இருப்பியல் வாஸ்துல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த நிலையில் அங்கே வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது உடனடி தீர்வு அப்படிங்கிறதும் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸ் அப்படின்னு எழுதும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்க இந்த ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வர முடியுது. அப்போ இது போல் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும் பொழுதும் வாஸ்து முறைப்படி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போதும் உடனடி தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது போல என்னால் எளிமையாக கொடுக்க முடியுது. இதில் குறிப்பாக இந்த வாரம் பார்த்த ஒரு கிளைண்ட்டோட வீட்டில் சைட்டில் வடமேற்கு மேற்கு பகுதியில் ஒரு கிணறு, அந்த கிணறோட பாதிப்பால் அந்த குடும்பத்தோட அதாவது குடும்ப தலைவருக்கு பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். அந்த இடத்துக்கு குடி வந்த பிறகு அது போலவே சைட்டுக்குள்ள பில்டிங் வடகிழக்கு உயரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வடகிழக்கில் படி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் அந்த இடத்துல அமைக்கும் பொழுது அந்த வடகிழக்கு அடைபட்டதுனால நல்ல வருமானம் வந்துட்டு இருந்த அந்த இடத்துல உடனடியான ஒரு லாஸ் அப்படிங்கிறத அந்த இடம் சந்திச்சிட்டு அந்த இடத்துல வாழ்கிறவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதற்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறத அந்த இடம் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அங்கே என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத புரிதலோட என்ன விஷயம் இந்த தான் நம்மளுக்கு பாதிச்சிட்டு இருக்குங்கிறத ஒரு புரிதலை கொண்டு அங்கே சிம்பிளான கரெக்ஷன்ஸ். இப்போ உடனடியாக அந்த இடத்துல வடகிழக்கு படியை உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அந்த கிணத்தை உடனடியாக மூட முடியாத ஒரு சூழ்நிலையும், ஏன்னா பொருளாதாரத்துலேயும் அந்த இடத்துல மிகப்பெரிய சரிவுகளோடு இருக்கிற அந்த குடும்பத்தில் உடனடி தீர்வு அப்படிங்கிறதுக்கு வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூம், அந்த சயன அறை, தூங்கக்கூடிய ஒரு இடத்த
சிறப்பாக அமைத்து கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல வந்து அவங்க தூங்கும் பொழுது நிச்சயமாக உறுதியான ஒரு முன்னேற்றத்தை, எளிமையான ஒரு விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இந்த இருப்பியல் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கிளைண்ட்ஸுக்கு செய்து கொடுக்குற கரெக்ஷன்ஸும் அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக், நாங்கள் இதை செய்ததுனால நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் சொன்ன கோவிலுக்கு இந்த கரெக்ஷன்ஸை பண்ணிட்டு போயிட்டு வந்தோம், இந்த சுவிட்ச் வேர்டு எழுதணும், இந்த நம்பர்ஸ் எழுதணும், இதனால எங்களுக்கு நல்ல மாற்றம் வந்திருக்கு. வாடகை வீட்டுக்கு சில பேர் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க சப்கான்சியஸ் மைண்டில், ஆள் மனதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடு நமக்கு வந்து பெரிய பாதிப்பு கொடுத்துட்ருக்கு, இந்த இடத்த விட்டு மாறினா நமக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்த விட்டு மாற்றிக்குங்க. மாற்றி போகும் பொழுது இது போன்ற இடங்களை செலக்ட் பண்ணிக்கங்க, இது போன்ற வழிபாடுகளை பண்ணுங்கள். இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து காலையில் வந்து அதிகாலையில் வந்து தீபம் ஏற்றுவதையும், இத்தனை தீபம் ஏற்றுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அவர்களோட ஜாதகத்தின் அமைப்பிற்கும் கரெக்ஷன்ஸும் வழிபாடுகளும் சொல்லும் பொழுதும் வாழ்வியல் மாற்றங்களையும் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக உறுதியான முன்னேற்றம். எந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டைரக்ட் விசிட் போயிட்டு அந்த இடத்தோட வடக்க வந்து எத்தனை டிகிரி அந்த இடத்துக்கு காந்த சக்தி எப்படி வந்துட்டுருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதும், ப்ளஸ் வந்து அந்த இடத்தோட அமைப்பு என்ன, அந்த இடத்தோட சரிவு அது எந்த வாட்டத்தை நோக்கிய பூமியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதும், ப்ளஸ் வந்து அந்த 16 திசைகள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு அதற்கு தகுந்தாற் போல் சிம்பிளான, அதிகமாக இடிக்காமல் உடைக்காமல் அதிக செலவில்லாத கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுனால உடனடி தீர்வு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் எல்லா கிளைண்ட்ஸுக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதனால செலவில்லாத விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக பல வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. அதற்கு என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நற்பவி. கண்டிப்பாம்மா, நம்பிக்கை தரும் விளக்கம் மேடம். ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யாரு, உங்க பேர் என்ன சார்? மேடம் என் பேர் வெங்கடேஷ் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்கப்பா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க வீடு மேற்கு பக்கம் வாஸ்படி வச்சிருக்கோங்க மேடம். சரி. இதுல வடமேற்குல வச்சிருக்கோங்க. எதுவும் அமைய மாட்டேங்குது, திருமணம் தடையா இருக்கும் மேடம், வேலையும் அமைய மாட்டேங்குது. வடமேற்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு மன அழுத்தம், தெளிவில்லாத மனநிலை, திரும்ப திரும்ப வீட்டோட அமைப்பை பற்றி மாற்றி மாறி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கேள்வி கேட்குற ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருப்பீங்க. அதாவது ஊர் பேரை மாற்றி சொல்கிறது, எனக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி புலம்பல்களோடு இருக்க வைக்கிறது உங்கள் இடத்தோட பாதிப்பு. அப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது தான் நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதாவது எளிமையாக வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இருப்பியல்ல அதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க என்னோட நம்பரில். உங்கள் இடத்துக்கே டைரக்ட் விசிட் வந்து உங்கள் இடத்த ஆய்வு பண்ணி அந்த இடத்துல சிம்பிளான கரெக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு இடத்த மட்டும் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது, இந்த வாஸ்து தூங்கும் பொழுது தான் வேலை பார்க்குது அப்படிங்கிற புரிதலோட அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து நிறைய மாறுதல்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு. நம்பிக்கையோடு அதை செயல்படுத்தி வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. அழைப்பிற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். நற்பவி. அதாவதுங்கம்மா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வடமேற்கில் கிணறு அப்படிங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிணறு தான் நம்மளுக்கு இந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த கிணறு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பில் இருக்குங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த கிணத்தை கூட மூட வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கிணறெல்லாம் மூடக்கூடாது, இது மாதிரி நிறைய நாங்கள் கருத்துக்களை கேட்டிருக்கோம், அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஜலத்தை வந்து மூடும்போது பாதிப்பு ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த கிணறை என்ன வழிமுறைப்படி மூடணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் இந்த கன்சல்டேஷனில் கொடுத்தேன். அது போலவே இந்த கிணறு மூடுறதுனால நிச்சயமாக அந்த இடத்தோட பாதிப்பு குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இப்போ உடனடியாக அந்த கிணறை மூடக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய கிணறு, அந்த கிணறை மூடுறதுக்குண்டான நிறைய மண் கொண்டு வரணும். அந்த இடத்துல வந்து ரொம்ப இடம் வந்து குறுகலாக இருக்கிறதுனால அந்த மண்ணை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடனடி தீர்வு அப்படிங்கிறதுக்கு இந்த வடக்கை உச்சப்படுத்தி சயன அறை அப்படிங்கிறத
நம்ம அந்த இடத்துல சொல்லும் பொழுது அங்கே தூங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இருப்பியல் உறுதியாக கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி. சொல்லுங்கம்மா. மேடம், ஒரு காலர் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட பேசலாம் மேடம். சரி, வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேம்மா. வணக்கம் சார். எங்க சார் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க சார். அம்மா, எங்களுக்கு இந்த சென்னையில தான் நாங்க இருக்கோம். வீடு வந்து கிழக்கு மேற்கு 30 இருக்குது, வடக்கு தெற்கு 18 இருக்குது. இந்த வீடு எப்படி மேடம்? எங்களுக்கு வீடு வந்தப்ப சரியில்லை, நேரமும் சரியில்லை. சரிங்க, அதாவது நீங்க அளவுகளை மட்டும் வச்சு சொல்றீங்க. எந்த திசையை பார்த்தது, எந்த பக்கத்துல ரோடு போகுது, பூமியோட வாட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருப்பியல்ல நிறைய செக் பண்ணுவாங்க சார். இப்போ இந்த இடத்துல நீங்க வருமானத்துல தடை இருக்குன்னு சொல்றீங்களா, எப்படி சொல்லுங்க? ஆமாம்மா, ஆமாம்மா, வருமானத்துல நிறைய செலவு, மருத்துவ செலவு நிறைய இருக்குது. வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இருப்பியல்ல செக் பண்ணி சரி பண்றோம். அப்ப இந்த வருமான தடை அப்படிங்கிறது உங்க வீட்டோட வடக்கு வடகிழக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணும் பொழுது அந்த 45 டிகிரி உங்களுக்கு வடகிழக்கு 45 டிகிரி மேடு பள்ளங்கள் அங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போது வருமானத்தை உள்ள கொண்டு வந்துடலாம். அதன் பிறகு வந்த வருமானம் டிரான்சாக்ஷன் செலவு எப்படி ஆகுது, நல்ல விதத்தில் ஆகுதா, ஒரு மெடிக்கல் செலவாகுதா, இல்லை தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகுதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு. அதன் பிறகு வந்த வருமானம் தங்குதா அப்படிங்கிறத தென்மேற்கு 45 டிகிரி வச்சிருக்கு. அப்போ இது போன்ற 16 திசைகளும் 16 வேலை பார்த்துட்ருக்கு. அது சின்ன வீடாக இருக்கட்டும், அளவு எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த 16 திசைகள் அங்கே வேலை பார்க்குது. அந்த 16 திசைகளையும் வீட்டை சுற்றி, வீட்டுக்கு வெளியில், அது அடுத்த சைட்டாக இருந்தால் கூட அங்கே உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனித்து அந்த கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது இந்த வாஸ்து அற்புதமாக வேலை பார்க்குது. அந்த இடத்துல உடனடி தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா உங்கள் வீட்டை டைரெக்டாக நேரடியாக பார்த்து உங்கள் வீட்டோட வடக்கு திசையில் நின்று வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு, ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து 16 திசைகள் எங்கெங்கே இருக்குது, அங்கே அந்த இடத்தோட கிராவிட்டி என்னங்கிறத பார்த்து அங்கே நம்ம கரெக்ஷன்ஸை பண்ணும்போது இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் டைரக்ட் விசிட் உங்கள் இடத்த செக் பண்ணணும். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், தனி வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீங்கள் தூங்கக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் உங்களுக்கு முழுவதுமாக வேலை பார்க்கும். இது உங்கள் அதாவது உங்களோட ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே இந்த இருப்பிடம் அப்படிங்கிறது பக்காவாக நம்ம சரி செய்து கொள்ளும்போது அந்த இடத்துல நமக்கு சில திசாபத்திகள் நமக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட அதை தாக்கு பிடிச்சி அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு வாய்ப்பையும், நல்ல திசைகள் நடக்கும்போது பெரிய அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த இருப்பிடம் வச்சுருக்குங்கிறது தான் நம்ம இருப்பியல்ல அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இடத்த செக் பண்ணி சரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இருந்தாலுமே கூட ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ப்ரோக்ராமில் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு வழிபாடு, ஒரு நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த அடிப்படையில் 48 நாட்களுக்கு நீங்கள் 6 வெற்றிலை தீபம், அதாவது ஒரு தட்டில் 6 வெற்றிலை வச்சு அதன் மேலே தீபம் 6 மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 6 டைமண்ட் கல்கண்டு போட்டு சிகப்பு திரி போட்டு தொடர்ந்து 48 நாட்களுக்கு ஒரே டைமில் 4:30 to 6க்குள்ளே ஏதாவது ஒரு டைம், ஒன்றா 5 மணி, ஒரு 4:35, எந்த டைம் இருந்தாலும் ஒரே டைமுக்கு நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வேல்மாறல் பாடல் பாராயணம் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், உங்கள் வீட்டை இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும், உங்கள் இருப்பிடத்தை ஒரு நல்ல ஒரு இடமா மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும், அதன் மூலமாக விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும். முருகன் வழிபாடை இது போல் நீங்கள் ஆரம்பிக்கலாம், செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கலாம், இன்றைக்கே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். டைம் முடிஞ்சிருந்தா கூட இன்றைய நாளில் கணக்கு பார்க்காம இது ஒரு நல்ல ஒரு ஹோரையில் சுக்கிர ஹோரை, குரு ஹோரை, அல்லது மதியம் 1 to 2 செவ்வாய் ஹோரை, அல்லது இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை, எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சுக்கலாம். அல்லது இன்றைக்கி வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு கிருத்திகையிலையோ ஒரு சஷ்டியிலையோ இதை ஆரம்பித்து தொடர்ந்து 48 நாட்கள் விடாமல் இந்த வழிபாடை பண்ணும் பொழுது நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்துமா பேசுறீங்க?
ஹலோ, நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலேருந்து பேசுறோங்க. உங்க பேருமா? என் பேர் பத்மங்க. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். நற்பவி சொல்லுங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? சிறப்பா அமோகமா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க. எங்க பக்கத்து வீடு எங்க வீடோட ஹைட்டா இருக்குங்க. எந்த திசையில இருக்கு? எங்களது வடக்கு பார்த்த வீடுங்க. சரி. எங்க வீட்டு நாங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ல நாங்க ஃபர்ஸ்ட் கட்டிட்டோம். அப்புறமா தான் வீடு ஆச்சு. அப்புறம் அந்த வீடு வந்து எங்க வீடு விட ஹைட்டா இருக்கு. இல்லைங்கம்மா, உங்க பக்கத்து வீடு உங்களுக்கு எந்த திசையில இருக்குன்னு, உங்க வீட்டுக்கு எந்த திசையில இருக்குன்னு கேக்குறேன். பக்கத்துலயே இருக்கு வடக்கு பார்த்த வீடு எங்களுக்கு. அவங்க வடக்கு பார்த்த வீடு. சரி, அவங்களது வடக்கு பார்த்த வீடு உங்க வீட்டுக்கு வடக்குல இருக்கு. ஆமா, எங்க இந்த பக்கம் கிழக்குல இருக்கு. கிழக்குல இருக்கு. அதோட அதாவது தரைத்தளம் வந்து உங்க வீட்டை விட உயரமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, அந்த மாதிரி உயரம் அப்படிங்கிறது உங்க கிழக்குல உங்க வீட்டை விட உயரமா இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல உங்க வீட்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ண முடியும் இருப்பியல் படி. அப்ப அந்த இடத்துல வந்து கிராவிட்டி மாறும் பொழுது, அது இல்லாம அவங்க வந்து உங்களுக்கு வந்து வடமேற்குல அவங்க வந்து செப்டிக் டேங்க் போடும்போது உங்களுக்கு வடகிழக்கா இருக்கிறது அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த உயரம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டோட எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு உங்கள் இடங்கிறத பொறுத்து, அது அந்த இடம் எப்படி இருக்குது, என்னென்ன திசைகள் எத்தனை திசைகள் வந்து அங்கே வருது, அதோட கோணங்கள் என்ன, அங்கே வந்து மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து உங்கள் இடத்துக்குள்ளேயே கரெக்ஷன் சிம்பிளாக பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். இப்போ நீங்கள் இதுக்கு உண்டான குழப்பங்கள் வந்திருக்குன்னா அது இந்த தடைகள் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. அந்த தடைகளை உங்கள் இடத்துக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணி நிச்சயமாக இருப்பியல் படி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கிருந்துமா பேசுறீங்க? பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் மேடம். ராஜகுமாரி மேடம். ராஜகுமாரி, ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. மேடம் நான் நர்சரி மேடம். சொல்லுங்க. பணம் நல்லா வருது மேடம், ஆனா சேமிச்சு வச்சுக்க முடியல மேடம். சரிங்க, உங்க வீட்டுக்கு பின்னாடி அதாவது தெற்கு மேற்கு பள்ளமா இருக்குங்களா மேடா இருக்கா? இப்ப மண்ணெல்லாம் அடிச்சு கொட்டிருக்கோம் மேடம். காலி மேடெல்லாம் இருக்கு மேடம். உங்க வீட்டை விட மேடா இருக்கா? மேடா இருக்கு மேடம். காலி இடம் அதிகமா இருக்கா மேற்கு தெற்கு? சொல்லுங்கம்மா. நிச்சயமா, அதாவது ஒன்றா வந்து உங்களுக்கு தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கணும் அல்லது காலி இடம் அதிகமாக இருக்கணும். இது போல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பணம் தங்காத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா அந்த இடத்துல கிராவிட்டி வடக்கை விட தெற்கும் கிழக்கை விட மேற்கும் பள்ளமாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பணம் தங்காத ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். அப்போ அந்த இடத்த வந்து வடக்கோட தெற்கையும் கிழக்கோட மேற்கையும் நம்ம வந்து கம்பாரிசனில் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல மேடு அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல பண்ணும் பொழுதும் பர்ஃபெக்டாக டிகிரி வைஸ் 16 கோணங்களையும் கரெக்டாக வீட்டுக்கு வெளியில் அமைக்கும் பொழுதும் நிச்சயமாக பணம் வருதுன்னு சொல்கிறதுனால வடகிழக்கு நல்லா சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தெற்கு மேற்கு நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வந்த பணம் தங்குறதுக்கும் தங்கின பணம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் வச்சுருக்குங்கிறத புரிதலை கொண்டு வந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக நல்லது நடக்கும். அது போலவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வியாழக்கிழமையில் காலையில் 6 to 7 6 to 7:30 கூட போகலாம். யமகண்ட நேரத்தில் நீங்கள் போய் தீபம் போட்டு வழிபடும் போது இந்த வீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை வந்து தொடர்ந்து இந்த வழிபாட்டை பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7:30 பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. உங்கள் வீடு இருப்பியல் படி மாறும். நன்றி. அழைப்பிற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நான் சண்முகம் பேசுறேன், கட் பண்ணிடுங்க. வணக்கம் சண்முகம் சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம் கிட்ட கேட்கலாம், பேசலாம்.
ஓகே மேடம், நீங்க இப்போ கொஞ்ச நேரம் பேசுறது முன்னாடி சொல்லியிருந்தீங்க மேடம், அதாவது வந்து இடிப்பு உடைப்பு அப்படிங்கிற எந்த சேதாரமுமே கிடையாது இருப்பியல் வாஸ்துல, அப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்லுங்க மேடம். நிச்சயமாங்கம்மா. அதாவது நம்ம சொல்றதே வந்து வீட்டுக்கு வெளியில தான் கரெக்ஷன் அப்படிங்கறது சொல்றோம். வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த சோர்ஸை நம்ம வீட்டை எடுக்க வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல அந்த வாஸ்து வேலை பார்க்குது அப்படிங்கிற சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை புரிதலோட இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருப்பியல் கரெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணலாம். அதற்கும் வாய்ப்பு இல்லாத போது வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமு, அதற்கும் வாய்ப்பு இல்லாத போது மொட்டை மாடியில் உங்களோட மாடியில் வடக்கை உச்சப்படுத்தி ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் புரிந்து கொண்டு இப்போ நான் சொன்ன விஷயத்த யாருக்கெல்லாம் வருமானம் வரலையோ அவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கு மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது பணம் வந்துச்சு, வந்த பணம் தங்கலை, தேவையில்லாத செலவாகுது, எங்களுக்கு சேமிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டோட தெற்கையும் மேற்கையும் செக் பண்ணுங்கள். அது வந்து அடுத்த இடமா இருக்குது, பக்கத்து வீடு பள்ளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணக்கூடியது தான் இந்த சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடிய இருப்பியல் வாஸ்து. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் அடுத்த சைட்டாக இருந்து நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டே இல்லாமல் இருந்து அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்து அந்த இடத்துல நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த 16 திசைகளை பொருத்தி வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் வுட்லேயே கரெக்ஷன் பண்ணி நிரந்தர தீர்வு எடுக்க முடியும். சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக. அப்போ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. கண்டிப்பா மேடம், நீங்க பகிர்ந்து கொண்டது வந்து எங்களுக்கு எந்த செய்கூலியும் சேதாரமுமே கிடையாது, விஸ்வரூப வெற்றி நிச்சயம் அப்படின்னு. நேரம் எப்படி இருந்தாலும் நம்ம நேரம் நல்ல நேரமா மாற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த வாரம் நாளையிலிருந்து பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம் போன்ற இடங்களுக்கு டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. வாங்காதவங்களும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களோட அட்ரஸை நீங்கள் கொடுத்து என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு டைரக்ட் விசிட் வந்து உங்கள் இடத்தோட நானே நேரில் வந்து உங்கள் இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு, உங்கள் வீட்டை சுற்றி உள்ள 16 திசைகள் 16 கோணங்கள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அங்கே உள்ள மேடு பள்ளங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்ருக்கு, எந்த திசை நல்லா இருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்து உங்களுக்கே உங்கள் வீடு என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்து அந்த இடத்துல சிம்பிளான கரெக்ஷன்ஸ், இடிக்காமல் உடைக்காமல் சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி, அது மட்டும் அல்லாமல் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் இது போன்ற நிறைய தீர்வுகளை வந்து டைரக்ட் விசிட் வரும்போது சொல்லி கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய வாழ்த்துக்கள். நற்பவி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி. நன்றி மேடம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.